ஏய் பணவெல்லம், என்னடா நீ வந்திருக்க? மாஸ்டர் என்னவோ எங்களுக்கு நுங்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம்டா, கொஞ்சம் பசியா இருக்கு. அது வந்து செஃப் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்காரு. அதனால தான் இந்த நுங்கெல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. ஒரு 5 நிமிஷம் பொறுத்தீங்கன்னா இந்த நுங்குங்களெல்லாம் நாங்கள் வெட்டி உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிடலாம். அப்படி என்னடா முக்கியமான வேலை உங்க செஃப்புக்கு? அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல முடியாது. இந்த ஊசி போன பையன் இருக்கான்ல, அவன் தெரியாதனமா நுங்கு இருக்குல்ல அதில் போய் இடிச்சுக்கிட்டான். என்னது நுங்குல போயிடுச்சிங்கண்ணா? என்னடா சொல்றீங்க? அதாவது மரத்துல இருக்க நுங்கு தெரியாம அவன் தலையில விழுந்துச்சு. அதனால கொஞ்சமா அடிபட்டிருக்கு. அது சரி செய்யறதுக்காக தான் எங்க செஃப் அவனை கூப்பிட்டுட்டு மருத்துவர்கிட்ட போயிருக்காரு. யாரு அந்த கோட்டு போட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போயிருக்கானா? அவர் தான் இப்போதைக்கு எங்க ஊர்ல இருக்க மருத்துவர், நிறைய படிச்சவர். விலகிடும் போ. போ. இன்னும் அந்த பல் டாக்டர்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்பினுங்கிறானுங்க. சரி விடுங்க சித்தி, அவரும் நம்மள மாதிரி தெரியாதனமா வந்து இங்க மாட்டிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு நம்ம போட்டு கொடுக்கணும்? போனா போது விட்டு தலைங்க. சரி. என்ன ருசி, என்ன ருசி. சித்தி, இந்த பழத்துக்குள்ள யார் இவ்வளவு தண்ணியை ஃபில் பண்ணி வச்சது? இதுதான்ப்பா இயற்கையின் அதிசயம்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலி மனுஷன் தான் சொல்றாங்க. உண்மையா சொல்லப்போனா இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் தான் மனுஷனை விட பெருசு. மனுஷன் நினச்சா இந்த மாதிரி ஒரு படம் பழத்துக்குள்ளே நுங்கு வச்சு அதுக்குள்ளே தண்ணியை வச்சு இவ்வளோ சுவையான உணவை ஜனங்களுக்கு கொடுக்க முடியுமா? இந்த உலகத்தில் ஒரு அழகான மரத்தை படைக்கணும், அதுக்குள்ளே ஒரு பழத்தை படைக்கணும், அது மனிதங்க சாப்பிட்ற அளவுக்கு சுவையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சி இந்த இயற்கை நம்மளுக்கு இதெல்லாம் படைச்சி கொடுத்துருக்கு. ஆமா சித்தி, என்னைக்குமே மனுஷன் இயற்கையை தோற்கடிக்கவே முடியாது. அண்ணோ, நீ இயற்கை தான் பெருசுன்னு சொல்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் இயற்கையை விட இந்த உலகத்தை படித்த கடவுள் தான் பெருசு. அவர் தான் இந்த இயற்கையை படைச்சிருக்காரு. அது நீ ஞாபகம் வச்சுக்கணும். பெரியவரே, நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். சரி, 2 பேரும் சீக்கிரமாக சாப்பிடுங்க, நம்ம கோயிலுக்கு சீக்கிரமாக போகணும். அங்கிள் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க, நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிடுறோம். டேய், இது 3 என்னடா பேசுதுங்க? இயற்கை தான் பெருசு, மனுஷன் தான் பெருசு, கடவுள் தான் பெருசுன்னு. அவங்க என்னடா பேசின்னு போகிறாங்க, விடுடா. எதுக்குல தேவையில்லாம ஊசி போட்ட தலையில அந்த காயத்துக்கு போட்ட. இப்போ பாரு, அந்த செஃப் எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டு அந்த ஊசி போட்டா கூட மருத்துவரை பார்க்கறதுக்கு போயிட்டான். இப்போ மதியம் சாப்பாடு வேலைக்கெல்லாம் நம்ம 2 பேர் தான் தனியாக செய்யணும். அடே, உனக்கு என்னடா தெரியும்? நான் போகும்போது வரும்போது என்னை பார்த்து குள்ளக்குறங்குன்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தான்டா. அதான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது, கையில் கிடச்சது தூக்கி மண்ணில் போட்டு அவனை போட்டு தள்ளிட்டேன். இன்னைக்கு நம்ம சமைக்கிற வேலை எதுவுமே கிடையாது. உங்கள் 3 பேருக்கு ஏதாவது பசி எடுத்தா இந்த காட்டில் இருக்க பழங்களெல்லாம் பறித்து இவங்களுக்கு கொடுத்து இவங்களை பத்திரமா பார்த்துட்டு வேலை முடிச்சோட கூட்டிகிட்டு போய் மகாராணி வீட்டில் விடணுன்னு தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அங்கிள், எனக்கு பனம்பழம் வேணும், தரீங்களா? பனம்பழம் அப்படியே சாப்பிட்றது இல்லைப்பா, அதை கொஞ்ச நேரம் சுட்டு வச்சாதான் அதை சாப்பிட முடியும். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர நேரத்துக்குள்ளே நாங்கள் அந்த பனம்பழத்தெல்லாம் சுட்டு வைக்கிறோம். எத்தனை வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் பனம்பழம் சாப்பிட்டதே கிடையாது. எனக்கும் ஒன்று சுட்டு வைக்கிறீங்களா? நம்ம 5 பேர் இருக்கோம், 5 பழம் சுட்டு வைக்கிறேன், சரிங்களா? ரொம்ப நன்றி தம்பி.